பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். ரப்பர் மரம் வளர்த்தல், பராமரிப்பு, ரப்பர் பால் எடுப்பது, எத்தனை ஆண்டுகள் ரப்பர் பால் எடுக்கலாம், ரப்பர் மரம் நட்டு எத்தனை வருடங்களுக்கு பிறகு பால் எடுக்க ஆரம்பிக்கலாம், பால் எடுக்கும் முறை, ரப்பர் மரத்தில் பட்டை எப்படி சீவ வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த காணொளி பார்க்காதவங்களுக்கு அந்த காணொளியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன், பார்த்து கொள்ளலாம். இன்றைய காணொளியில் ரப்பர் பால் எப்படி உறைய வைக்க வேண்டும், ரப்பர் பால் உறைய வைக்க தேவையான பொருட்கள் என்ன, ரப்பர் பால் உறைந்த பிறகு எப்படி மெஷின் மூலமாக பதப்படுத்த வேண்டும், அதன் பிறகு எத்தனை நாட்கள் காய வைக்க வேண்டும், ரப்பர் பாலை ரப்பர் ஷீட்டாக மாற்றிய பிறகு அதன் மார்க்கெட் நிலவரம் என்ன, இந்த தொழில் லாபகரமானதா, ஒட்டுக்கரை என்றால் என்ன, அதன் மூலம் கிடைக்கும் உபரி வருமானம் என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். காணொளி உபயோகமானதாக இருக்கும். வாங்க காணொளிக்கு போகலாம். ரப்பர் மரத்திலிருந்து பால் எடுத்து வந்த பிறகு பாலில் 1 மடங்கு தண்ணீர் சேர்க்கிறார்கள். அதாவது 10 லிட்டர் பால் என்றால் 10 லிட்டர் தண்ணீர். தண்ணீர் கலக்கும்போது தண்ணீருடன் சில சொட்டுக்கள் ஆசிட் கலந்து கொள்கிறார்கள். மாட்டுப்பால் தயிராக்குவதற்கு பொறைமோர் ஊற்றுவது போல் ரப்பர் பால் கட்டியாவதற்கு ஆசிட் ஊற்றப்படுகிறது. பால் உறைய வைப்பதற்காக இதற்கென தயார் செய்யப்பட்டுள்ள ட்ரேயில் ஊற்றுகிறார்கள். ட்ரேயின் கொள்ளளவு 6 லிட்டர். இதில் தண்ணீர் கலந்த ரப்பர் பால் 4 லிட்டர் ஊற்றப்படுகிறது. ட்ரேயில் பால் ஊற்றிய பிறகு சின்ன தகடு மூலமாக நன்றாக கலக்கிவிடப்படுகிறது. 24 மணி நேரத்திற்கு பிறகு இந்த ட்ரேயில் இருக்கும் பால் நன்றாக கட்டியாகிவிடும். அதன் பிறகு கட்டியான ரப்பர் பாலை மிதமாக எடுத்து பதப்படுத்துவதற்காக மெஷினில் வைக்கப்படுகிறது. 2 வகையான மெஷின்கள் உள்ளன. முதல் மெஷினில் இந்த உறைந்த ரப்பர் ஷீட்டினை 2 தடவை செலுத்துகிறார்கள். ரப்பர் ஷீட்டில் உள்ள தண்ணீர் ஓரளவு பிழியப்பட்டு ஷீட் கிடைக்கிறது. 2வது மெஷினில் 1 தடவை செலுத்துகிறார்கள். முதல் மிஷினை விட இந்த மிஷின் அதிக டைட்டாக உள்ளது. 2வது மிஷினில் ரப்பர் ஷீட் கொடுத்து எடுக்கும்போது தண்ணீர் முழுமையாக பிழியப்படுகிறது. அதேபோல் ஒரு பக்கத்தில் ஒரு டிசைன் போட்ட மாதிரி ஷீட் வெளியே வருகிறது. மெஷின் மூலமாக பதப்படுத்தப்பட்ட ரப்பர் ஷீட்டினை 10 நாட்கள் காய வைக்க வேண்டும். மழையில் நனையாமல் ஈரம் இல்லாமல் காய வைக்க வேண்டும். மழை நேரங்களில் ரப்பர் ஷீட் காய வைப்பது சிரமமாக இருக்கும். ரப்பர் ஷீட் 10 நாட்கள் காய்ந்த பிறகு கருப்பு நிறமாக மாறிவிடும். அதன் பிறகு ரப்பர் ஷீட்டினை சந்தைப்படுத்தலாம். உலர்ந்த ரப்பர் ஷீட்டினை வாங்குவதற்கான தனியார் வியாபாரிகள் உள்ளனர். யார் அதிக விலை தருகிறார்களோ அவர்களிடம் விற்றுவிடலாம். இது தவிர ஒட்டுக்கரை என்று ஒன்று இருக்கிறது. ரப்பர் பால் எடுத்த பிறகு மறுநாள் பட்டை சீவுவது வரையில் விழக்கூடிய சில சொட்டு பால்கள் கட்டியாக இருக்கும். மறுநாள் பாலுடன் இந்த ரப்பர் கட்டிகளையும் சேகரித்து வைப்பார்கள். இந்த ரப்பர் கட்டிகள், அதாவது ஒட்டுக்கரை, தனியே சந்தைப்படுத்தப்படும். ரப்பர் எவ்வளவு நிலத்தில் வச்சுருக்கீங்க? சுமார் ஒரு 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர் இருக்கு. சுமார் 1.5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க, ரப்பர் மரம் வச்சுருக்கீங்க. சரி, அந்த 1.5 ஏக்கர் நிலத்தில் எத்தனை ரப்பர் மரம் இருக்கும்? ஒரு 350 ரப்பர் மரம் 10 வருஷத்துக்கு முன்னால் வச்சுருப்பீங்க. 5 வருஷம் அது வளரணும். 5 வருஷம் வளர்ந்த பிறகுதான் வளர்ந்தும் அந்த மூடு 29 இன்ச்சு வரணும். 29 இன்ச்சு 5 வருஷம் வளர்ந்தால் மட்டும் போதாது. அந்த மூடு 29 இன்ச்சு சுற்றளவு வரணும். இருந்தால் தான் வெட்ட ஆரம்பிக்கும். இப்போ எத்தனை மரம் வெட்டுது?
இப்போ வந்து 250 மரம் வெட்டுது. 250 மரம் வெட்டுது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னால் வச்சிங்க, 5 வருஷம் முடிச்ச உடனே வெட்ட ஆரம்பிச்சிங்க, 350 மரம் வச்சிங்க. இப்போ 250 மரம் தான் வெட்டுது. 250 மரம் வெட்டுது. நேற்று கேட்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பால் எடுப்பாங்க. நீ எப்படி பால் எடுக்கிறீங்க? 2 நாளைக்கு வெட்டிட்டு ஒரு நாள் கேப். 2 நாள் பால் எடுக்கிறீங்க, அடுத்த ஒரு நாள் கேப் வருவீங்க, திருப்பியும் 2 நாள் பால் எடுக்கிறீங்க, ஒரு நாள் கேப் வருவீங்க. ரைட், அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அந்த பாலை எடுத்து கொடுக்கறது வேற ஆள் வச்சிருக்கீங்க, சம்பளத்துக்கு கூலி ஆள் வச்சுருக்கீங்க. அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் உணர்ந்து கொடுத்துறீங்க. பாலை வந்து அவரே வந்து ஷீட் ஆக்கி கொடுத்துட்றாரு. அவரே ஷீட் ஆக்கி அந்த மெஷினில் அடித்து ஷீட் ஆக்கி மெஷினில் அடித்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே காய போடுறது. சரி, அவர் ஒரு நாள் ஊற வச்சு மறுநாள் ஷீட் ஆக்கி மிஷின் அடித்து தர்றாரு. நீங்கள் எத்தனை நாள் காய வைக்கிறீங்க? மினிமம் ஒரு 10 நாள். 10 நாள் காயணும். 10 நாள் கழிஞ்சு அந்த அந்த கருப்பா இருக்குல்ல, அது மாதிரி வரும். ஆமாம், கருப்பு வரணும். இந்த கருப்பு கலர் வர்ற வரைக்கும் 10 நாள் காயணும். ஆனால் வெயிலா இருக்கணும். இடையில மழை இருந்தா காயாது, காயாது. மார்க்கெட் அதனுடைய காசும் குறையும். மழை இருந்ததுன்னா காசு குறையும். மழை இல்லாமல் பார்த்துக்கணும். மழை இல்லாமல் இருந்தால் 10 நாள் காய வைக்கணும். நீங்கள் இந்த மார்க்கெட்டு போகிறது எப்படி போகிறீங்க? ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையா, வாரத்துக்கு ஒரு தடவையா? மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போகிறீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போடும்போது தோராயமாக எத்தனை கிலோ கொண்டு கொடுப்பீங்க? மினிமம் 100 கிலோ. 100 கிலோ கணக்கு வரும்போது கொண்டு வந்து போடுவீங்க. இப்போ என்ன மார்க்கெட் நிலவரம் என்ன? இப்போ மார்க்கெட் வந்து 170 ரூபா, 170, 160 அந்த ரேட்டில் போகுது. இதுக்குன்னு தனியாக மார்க்கெட் இருக்கா, சந்தை இருக்கா, ஆள் இருக்கா, ஏஜென்ட் இருக்கா, யார் இருக்கா? இது வந்து தனி கடை வச்சு ஒரு ஏஜென்ட் எடுக்கிறாங்க. இது மாதிரி ஒன்றும் கிடையாது. மாவட்டத்தில் ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்களா அந்த மாதிரி? ஆமாம். எந்த கடையில் நல்லா எடுப்பாங்களோ அங்கே கொடுப்பீங்க. நீங்க மினிமம் அந்த சீட்டு ஏரியா சீட்டு கடை இருக்கு. குலசேகரம், முட்டைக்காடு, ஏன்னா அங்கெல்லாம் ரப்பர் தோட்டம் நிறைய இருக்கு. சரி, அங்க கொண்டு வந்து கொடுப்பீங்க. மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை, அது கணக்கு கிடையாது, கொண்டு கொடுப்பீங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துல உங்களுக்கு என்ன வருமானம் வரும்? 1,32,000 ரூபா ஒரு வருஷத்தினுடைய வருமானம். ஆனால் அதில் வந்து ஒரு 80,000 ரூபா கூலி போயிடும். அது போனால் மீதி ஒரு 52,000 ரூபா இருக்குன்னு வைப்போம். அந்த 52,000த்தில் நீங்கள் வந்து பராமரிப்பு செலவு இருக்குது. அதுக்கு உரம் போடுறது, அதுக்கு பராமரிப்பு, அது எவ்வளோ வரும்? அது ஒரு 15 ரூபா வந்தால் ஒரு 27,000-30,000 ரூபா உங்களுக்கு ஒரு வருஷத்தினுடைய நிகர லாபம் நிற்கும். கூடவே இந்த ஒட்டுக்கரையில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மாசத்துக்கு ஒரு தடவை போடுவீங்களா, 2 மாசத்துக்கு ஒரு தடவை போடுவீங்க? மாசம் ஒரு வாட்டி போடுவோம், 2 மாசம் ஒரு வாட்டி போடுவோம். இந்த ஒட்டுக்கரைங்கிறது நம்ம பால் எடுத்த பிறகு 2வது ஊறி வர்றது. அது வந்து அப்படியே மறுநாள் எடுக்கும்போது கட்டி ஆகிப்போம். மறுநாள் நம்ம பால் வெட்டி எடுக்கும்போது கட்டி ஆகிப்போம். அதனால தான் இந்த ஒட்டுக்கரைன்னு சொல்லுவோம். இது கம்மியான ரேட்டு. இது 110 ரூபா. 110 ரூபா கொடுக்கும். இது வந்து தோராயமாக மாசத்துக்கு எத்தனை கிலோ போடுவீங்க? மாசத்துக்கு கணக்கு பார்க்கும்போது ஒரு 20 கிலோ 30 கிலோ வரும். 20-30 கிலோ போடுவீங்க. 20-30 கிலோன்னா ஒரு 10 மாசத்துக்கு இது ஒரு 300 கிலோ போடுவீங்க. 300 கிலோ போட்டிங்கன்னா இதில் ஒரு 30,000 ரூபா வரும். இதில் ஒரு 30,000, அதில் ஒரு 20,000, ஒரு 50-60,000 ரூபா உங்களுக்கு நிகர லாபம் இருக்கும். அதனால இந்த தொழில் செய்யலாம் இல்லையா? மழை இல்லாமல் இருக்கணும். அது எல்லா விவசாயத்துலையுமே ஒரு பாதிப்பு இருக்கும். இப்போ வாழை மரம் போட்டால் மழை வந்தால் சாஞ்சு போயிடும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விவசாயத்துலேயுமே ஒரு நல்லது இருக்குது, ஒரு கெடுதல் இருக்குது. இதுக்கு மழை இல்லாமல் இருக்கணும். அந்த பயிர் வைக்கிற இடம் வந்து கீழே தண்ணி இருக்கும். நம்ம தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கட்டி கிடக்கூடாது, கொஞ்சம் பாதிப்பாக இருக்கு. நம்மளே அந்த மரம் வெட்டுற இதுவும் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வருமானம் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த தொழில் செய்யலாம், நஷ்டம் கிடையாது. தாராளமாக பண்ணலாம். சந்தோஷம், நன்றி.